கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தொடர்ந்து புது சிருஷ்டியை குறித்து பேசிக் கொண்டு வருகிறோம். பிரியமான தேவஜனமே, புது சிருஷ்டி என்றாலே அது தேவ சாயலாக மாறுவதுதான் புது சிருஷ்டி. நல்லா அறிந்து கொள்ளணும். மனுஷ சாயல்ல இருந்து தேவ சாயலாய் மாறுவதுதான் புது சிருஷ்டி. மகிமையாய் இருந்து மறுரூபத்துக்குள்ளே கொண்டு போவது புது சிருஷ்டி. ஆனபடினாலே இந்த புது சிருஷ்டியை குறித்த சத்தியத்தை நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். பிரியமானவர்களே, கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னென்றால், நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். இந்த வேத வசனத்தை பாருங்க, எவ்வளவு அழகாக தெளிவாக. சத்தியமுள்ளவரை நாம் அறிந்து கொள்வதற்கு இயேசுவானவர் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும், இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். இந்த புது சிருஷ்டிக்குள்ள தேவனை அறிகிற அறிவு நமக்கு உண்டாக வேண்டும். புது சிருஷ்டின்னா, இதுவரைக்கும் உலகத்தில் எவ்வளவோ காரியத்தை அறிந்த நீங்கள் ஃபெயிலியர் ஆகி போச்சு. அந்த ஃபெயிலியர் எல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு முன்னேறி செல்வதற்கு பிதாவாகிய தேவனை அறிகிற அறிவு நமக்கு வேணுன்றார். தேவனை அறிகிற அறிவு. அதனால்தான் தேவன் அன்பாயிருக்கிறார், அன்பிலே பயமில்லை, பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு தேவனிடத்தில் நமக்கு இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, புது சிருஷ்டிக்குள்ள நிறைந்திருக்கிறது என்னன்னு கேட்டால் தேவ அன்பு, மெய்யான நீதி, பரிசுத்தம், தேவ பிரசன்னம், தேவமை. இதுதான் ஒரு புது சிருஷ்டிக்குள்ள இருந்து ஆளுகை செய்யணுங்க. ஆவியனுடைய ஆளுகை, தேவ ராஜ்யத்தினுடைய ஆளுகை உங்களை நிரப்பணும். அதான் வாஞ்சை, விருப்பம். நீங்க தேவ ராஜ்யத்தில், ஆண்டவருடைய பிரசனத்தில், அது மகிமையில், அது நீதியில தேவ ராஜ்யம் உங்களுக்குள்ள வந்திருக்குன்னு தெரியுமா? புது சிருஷ்டியே, தேவ ராஜ்யம் உங்களுக்குள்ள வந்திருக்கிறது. இந்த அறிவு நமக்கு வேணுங்க. இந்த அறிவு, இந்த ஞானம், இந்த விவேகம், இந்த புத்தி, இந்த புத்திசாலித்தனம் நமக்குள்ளே உண்டாகணும். அது உண்டாகணும்னா இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார். புத்தி எப்படி? தேவனை அறியணும். அதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து வந்து நமக்குள்ள இருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார். புது சிருஷ்டிக்குள்ள இருந்து வேலை செய்ய. நீங்க தேவனை அறியணுமா இல்லையா? தேவனை அறிகிற அறிவை பற்றி கொள்ளணுமா இல்லையா? தேவனோடு இருக்கிற உறவுல நீங்க தொடரணுமா இல்லையா? ஏங்க, வேலை செய்து சாப்பிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றி, துணியை மாற்றி, தங்கத்தை வாங்கி, அதை வாங்கி, இதெல்லாம் வாங்கி 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 அழுத்து போன வாழ்க்கையில் அதெல்லாம் விட்டு வெளியே வாங்கல. அது பழைய வாழ்க்கை இல்ல. பாருங்க, இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டும் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியங்கள் சேர்ப்பதும் இல்லை. அவைகளுக்கு பிழைப்பூட்டுகிறவர் உங்களுக்கு பிழைப்பூட்ட மாட்டாரா? அவைகளை பார்க்க நீங்கள் விசேஷித்தவள் அல்லவா? கர்த்தர் நம்மளை விசேஷித்த விதமாய் படைத்திருக்கிறார். ஆனபடினால்தான் நாம் புது சிருஷ்டியாய் இருக்கிறோம். புது சிருஷ்டியுடைய பார்வை வேறு, பேச்சு வேறு, நடக்கை வேறு, சிந்தை வேறு, எண்ணம் வேறு, நினைவுகள் வேறு. பழைய நினைவுகள் அல்ல. பழையவள் எல்லாம் ஒழியணும். ஆதாமுடைய குணங்கள் எல்லாம் வெளியேறணும். ஜென்ம சுவாபங்கள் வெளியேறணும். கிறிஸ்துடைய சுவாபம் வர வேண்டும். தேவனுடைய சிந்தை வரணும். பிதாவுடைய சித்தம் வரணும். பிதாவுடைய ஆளுகை வரணும். அதிகாரம் வரணும். அதெல்லாம் வாழ்க்கை. புது சிருஷ்டின்னா சாதாரண விஷயமா? புது சிருஷ்டி மட்டும்தான் பரலோகம் போகும், வேற எதுவும் போகாது. சபை புது சிருஷ்டி. சோத்திரம், கரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஜெபிப்போமா? புது சிருஷ்டியாய் வாழ்வதற்கு தேவன் நம்மளை அழைத்த அந்த அழைப்பும் கிருபையின் வரங்களும் மாறாதவைகள். உங்களை அழைத்திருக்கிறார் புது சிருஷ்டியாக. நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த அன்பு பிதாவே, புது சிருஷ்டியாயிருந்து தேவனை அறிகிற அறிவுக்கு உள்ளாக வருவதற்கு
இயேசு கிறிஸ்து வந்து புத்தியை தந்திருக்கிறார். இந்த புத்தி நான் தேவனை அறிகிற அறிவிலே வளர்வதற்கு கொடுக்கப்பட்ட புத்தி என்பதை நன்றாய் அறிந்து கொண்டு வாழ அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறியா? புது சிருஷ்டியாகவே இருக்க, புது சிருஷ்டியாவே வாழ, புது சிருஷ்டியாவே தேவனோடு கூட சஞ்சரிக்க அனுக்கிரகம் பண்ணுவீராக. பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.